நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்ஸுனால எனக்கு வந்து டீசென்ட் வாட்ச் ஒன் டைம் வாட்ச். ஆரியன் படம் பார்த்துட்டு வரேன். ஸோ ஒரு யூனிக்கான கான்செப்ட் இருக்குது இந்த படத்தில். அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். பட் ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இதுவாகிடுச்சு. என்னென்னா நான் வந்து ராட்சசன் படம் ஃபேனு. அந்த அந்த படத்தோட சஸ்பென்ஸும் அந்த படத்தோட பதைப்பும் இந்த படத்தில் ஃபீல் பண்ண முடியலங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் அதுதான் த்ரில்லராக தான் கொஞ்சம் ஒர்க் ஆகாத மாதிரி இருந்துச்சு. என்னென்னா இது சீரியல் கில்லர் த்ரில்லர்னால் வந்துட்டு வில்லனை பார்த்து செம பயம் வரணும், வில்லனை பார்த்து அதான் பயம் வரணும், விக்டிம்ஸை பார்த்து ஐயோ இன்னும் இவங்களுக்கு இப்படி ஆகுதே அந்த மாதிரி வரணும். ஸோ அந்த மாதிரி இல்லை. இந்த படத்தில் ஒரு சில விக்டிம்ஸ் வராங்க. அவங்களாம் இறக்கும்போது நமக்கு ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் பண்ணாத மாதிரி எனக்கு பண்ணல, மற்றபடி ஆடியன்ஸ்க்கு பண்ணியிருக்குமா இருக்கும். ஆமாம், அது புதுசு தான். அது மாதிரி யாருமே பண்ணதில்லை. இவங்க வந்துட்டு அதான் சொல்கிறேன், அது சொல்ல முடியாதுங்க. ஆனால் அது நல்ல ஐடியா தான். அதான் சொல்கிறேனே, இவங்க ஐடியாவை சூப்பராக புடிச்சிட்டாங்க. அந்த ஐடியாவில் எக்ஸைட் ஆகிட்டாங்களோ என்னவோ தெரில. மற்றபடி இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஒரு பில்டப் கொடுத்து பண்ணுறதுல கொஞ்சம் கோட்டை விட்டாங்களோங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சோஷியல் மெசேஜ் இருக்குது. அந்த சோஷியல் மெசேஜுக்காக தான் படம் போகுது. பட் அதே நேரத்தில் மெசேஜ் ஃபோர்ஸிபிளாகவும் இல்லை, கிராஜுவலாக போகுது. என்னன்னா வந்துட்டு மெசேஜை விட இப்போ மக்கள் வந்து ஒரு சீரியல் த்ரில்லருக்காக தான் ஆரியன் படத்துக்குள்ளே போகிறாங்க. ஏன்னா ஆரியன் படம் வந்துட்டு சோஷியல் மெசேஜ் படம்னு சொன்ன மாதிரி எனக்கு எங்கேயும் தெரில. த்ரில்லர் படங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ நான் அதான் நினச்சி வந்தேன், ஓகே இது ராட்சசன் அளவுக்கு இருக்கும்ப்பா. ராட்சசன் அளவுக்கு போக முடியாது, ஆனால் அட்லீஸ்ட் அது கிட்டையாச்சும் நெருங்குன்னு நினச்சி வந்தேன். பட் கொஞ்சம் ஏமாற்றம். மற்றபடி நல்ல படம். அவர் வேறு லெவலு. அவர் வேறு லெவல். எனக்கு அவர் ராட்சசன் ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராட்சசனோட இது விஸ்வரூபம் 2 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் இந்த படத்துக்கு எது தேவையோ அவரும் விஷ்ணு விஷாலும் ஒரே மாதிரி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாதிரி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக பார்க்கலாம். நல்லா இருக்குக்கா. என்ன மெசேஜ் சொல்கிறாங்க படத்தில்? நிறைய நல்லது பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க இறந்தால் தான் அவங்களுக்கு வந்து ரெக்கக்னிஷன் கிடைக்குன்ற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வராங்களோ, அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்ற, ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக பேஸில் போய்ட்டு இன்டர்வல் ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் இன்னும் கரெக்டாக ஸ்டோரி இன்னும் கரெக்டாக வெளியில் சொல்லிவிட்டு நல்லா த்ரில்லிங்காக கிளைமேக்ஸ் கிடையாது. நார்மல் சொசைட்டிக்கான ஒரு படம்ன்ற மாதிரி தான் சார். இது சொசைட்டிக்கு தேவைப்படுற மாதிரி மெசேஜோடு கரெக்டாக முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸில். எல்லாருமே கரெக்டாக எல்லா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணியிருக்காங்க. டீசன்ட் வாட்ச் ஒன் டைம் வாட்சபிள். சொல்ல வேண்டிய சமுதாய கருத்தை வந்து ஒரு க்ரைமில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல வாட்சாக தான் இருக்குது இந்த படம். ராட்சசன் அளவுக்குலாம் இல்லை. என்னென்னா அந்த 5 பேர் சாகுறாங்கள்ல, அவங்க சாகும்போது நம்மளுக்கு எந்த ஒரு பதட்டத்தையும் உருவாக்கலை. ஏன்னா அவங்க வந்து அப்பேற்பட்டவங்க. ஆனால் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெர்பல்லையே சொல்லிட்டாப்ல, இவர் தான், இந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இவர் தான் சொல்லிட்டாரு. ஒரு மைல்டு ஸ்பைலாக கூட சொல்கிறேன். அதனாலேயே நம்ம தெரில கதை ஒட்டலை. அவங்கள மட்டும் வேறு மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும். இல்லை நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நம்ம ஒத்துக்க முடியாது. நான் வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்ஸுனால எனக்கு வந்து டீசென்ட் வாட்ச் ஒன் டைம் வாட்ச்.